துலாம் ராசிக்காரர்களுக்கு 14/3/2024 முதல் பங்குனி மாதத்தில் யோகத்தினுடைய உச்சியை தொடப்போகக்கூடிய துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த கிரக நிலைகளில் மாறுதல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது பங்குனி மாதத்தில் என்று பார்க்கும்போது ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகின்றாருங்க. இந்த ஒரு மாதத்தோட பிற்பகுதியில் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த ஒரு தருணத்தில் சூரியனும் சனியை விட்டு விலகி ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ல் பலத்துடன் சஞ்சரிக்க போகின்றாருங்க. இது வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் சனி செவ்வாய் இணைவு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் ராசியினுடைய ராஜயோகாதிபதியாக இருப்பதால் இந்த ஒரு தருணத்தில் பல சிரமங்கள் என்பது தவிர்க்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகும். பங்குனி மாதத்தில் கிரகநிலையினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது யோகத்தினுடைய உச்சியை தொடுவதற்கான ஒரு யோகம் நிறைந்ததொரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றது. ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த பங்குனி மாதத்தில் உச்சம் பெற இருக்கின்றாருங்க. நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது நிச்சயமாக செல்வ செழிப்பு, வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அபரிவிதமான நல்லதொரு பலன்களை இந்த பங்குனி மாதத்தில் பெறுவதற்கான ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. அது மட்டுமல்லாது சூரியன் சனி இணைவானது நிகழக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு விதமான நல்லதொரு கிரக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் என்பது நிச்சயமாக யோகத்தினுடைய உச்சியை தொடுவதற்கான ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. கிரகநிலையினுடைய அமைப்பு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த ஒரு மாதம் முழுவதுமே தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிப்பாருங்க. இந்த 5 மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியானது நடைபெற இருக்கின்றது. முழு சுபகிரகமான குரு அவரது பகை கிரகத்தில் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் அனைத்து விதமான பணிகளிலும் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகின்றாருங்க. எனவே குருவினுடைய அமைப்பு என்பது இந்த ஒரு மாதத்தில் அபரிவிதமான ஒரு மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய நட்பு கிரக சஞ்சார காலகட்டம் என்பது இந்த ஒரு தருணத்தில் நிறைவடைய இருக்கின்றது. எனவே இந்த மாதம் முழுவதுமே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மன நிம்மதியை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க. லாபஸ்தானமாகிய 11வது இடத்துல பல கிரகநிலைகள் வலுப்படுவதால் பல்வேறு விதத்தில் லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய வெயில்காரனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க. சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. ஏனென்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகின்றார். எனவே பல்வேறு விதமான பணிகளில் முக்கியமாக இந்த ஒரு தருணத்தில் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை உருவாக்கி கொடுப்பாருங்க. ஏனென்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஒரு மாதத்தில் முற்பகுதியில் அவருடன் இணைந்து பிற்பகுதியில் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. சுக்கிரனுடைய உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. சுக்கிரன் தனது உச்சராசியான மீனராசியில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. எனவே இந்த ஒரு மாதத்தோட பிற்பகுதியில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியையும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இந்த ஒரு தருணத்தில் வலுவாக சனியோடு இணையப் போகின்றாருங்க. எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது நிச்சயமாக கவனத்துடன் இருந்தால் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.
ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்த்த நல்லதொரு வெற்றி வாய்ப்பானது உண்டுங்க. ஆனால் பொதுவாக இந்த ஒரு தருணத்தில் செவ்வாய் சனி இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாதுங்க. இருந்தாலும் விதிவிலக்குகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் என்பது இருந்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை நிச்சயமாக கிரக நிலைகளே கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த ஒரு தருணத்தில் மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வேளையில் சூரியன் இந்த ஒரு பங்குனி மாதம் முழுவதுமே மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. இதற்கு பிறகு உச்சம் பெற்று மேசராசியில் சூரியன் சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே இதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பின் காரணமாக அலைச்சல்கள் வெகு அளவில் குறையுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகின்றாருங்க. ஏனென்றால் சனியை விட்டு முழுமையாக விலகி வந்துவிட்டார். அது மட்டுமல்லாது புதன் இந்த ஒரு தருணத்தில் நீச்சம் பெற்று மீனராசியில் வலுவிழந்து சஞ்சரிக்கின்றாருங்க. மேலும் வலுவிழக்கக்கூடிய வகையில் வக்ரகதியில் திரும்புகின்றார். புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகளுடன் இணைந்திருப்பதால் பல யோகம் நிச்சயமாக உண்டுங்க. ஏனென்றால் புத ஆதித்ய யோகம், சுக்கிரமங்கல யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதமானது அமைந்திருக்கின்றது. ராகுவுடனும் குரு, சூரியன், சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் விலகுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகின்றாருங்க. மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடைய ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கின்றார். எண்ணங்களையும் எண்ண ஓட்டத்தையும் சுப நிகழ்வையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் தனது சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேலே கடக்கப் போகின்றாருங்க. எனவே இதுவரை எவ்வளவு பெரிய குழப்பமான ஒரு மனநிலையும் தேவையில்லாத அதீத சிந்தனையும் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவை கட்டுக்கொள்வாருங்க. வருவதோடு மட்டுமல்லாது நல்ல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. அது மட்டுமல்லாது சந்திரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்கள்லையுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. துலாம் ராசிக்காரர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். இந்த ஒரு தருணத்தில் அன்பும் பாசமும் மிகுந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மிகச் சிறப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்த ஒரு மாதத்திற்கு பிறகு குரு அஷ்டமத்தில் நுழைய இருக்கின்றாருங்க. எனவே குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்து கிடைக்குங்க. முன்கோபத்தை தவிர்ப்பதோடு குடும்பத்திற்கென நேரம் என்பது ஒதுக்க முடியவில்லையே என்றது ஒரு வருத்தப்பட்ட நிலை என்பது மாற்றம் ஏற்பட்டு பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் ராசியினுடைய ராஜ யோகாதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் உங்களுடைய விசுவாசத்திற்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுக்கு எதிராக மறைமுகமாக சூழ்ச்சி செய்தவர்களை பற்றி எண்ணி அவசியமாக குழப்பமடைய வேண்டாங்க. நேர்வழியில் உங்களது பணிகளை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் மிகச் சிறப்பாக கிடைக்குங்க. நேர்மை, கடினமான உழைப்பை செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு தொழில்துறை ரீதியான உங்களது புதிய திட்டங்களை ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கின்றது. ராசியினுடைய அதிபதியும் கலைத்துறையினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தோஷங்கள், தேக்க நிலைகள் அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த உச்சத்தை அடைவதற்கான ஒரு யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் தேர்தல் வெற்றி பெறுவதற்கான ஒரு சிறந்த யோகத்தையும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு தருணத்தில் மிகச் சிறப்பாக கிடைக்கின்றது. விவசாயம் சார்ந்த பணிகளில் சனி மற்றும் செவ்வாயினுடைய இணைவு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. கல்வியில் புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் பாதிப்பு இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தருணத்தில் குரு 7லும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் பெண்மணிகளுக்கு நிம்மதியான ஒரு தூக்கமும் மன அழுத்தம்
குறைந்து மன அமைதி நிறைந்து பெறுவதற்கான ஒரு யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்பது விலகி நல்லதொரு முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான ஒரு சிறப்பான சூழ்நிலையை உருவாக்குகின்றன. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் கேது விரயத்தில் இருப்பதால் சற்று கூடுதல் கவனம் என்பது தேவைங்க. கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் தவிர்த்து மிகச்சிறந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதத்தை மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் வீடு பராமரித்தல், வாகனம் பராமரித்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளலாங்க. அது மட்டுமல்லாது கால்நடை பராமரித்தல், தோட்டம் அமைத்தல் போன்ற பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்கொண்டு பார்க்கக்கூடிய நல்லதொரு முன்னேற்றம் கூடிய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையான விரைய செலவுகளும் சுபமாக மாறுங்க. அது மட்டுமல்லாது சுப நிகழ்வுகளை நடத்த திட்டமிடுங்கள். அவற்றிலும் நல்லதொரு பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த பங்குனி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகின்றதுங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பங்குனி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசில் ஒரு விஷயத்தை வேணுதாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இது ஒரு நிமிடம் அந்த சிவபெருமான் நினைத்து நீங்கள் எப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினைச்ச அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். நன்றி, வணக்கம்.